மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 4 குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் பணிகள் நடைபெற்று வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பதிக்கு நேற்று மாலை குடும்பத்தினருடன் வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி ஏழுமலையான் கோயில் அருகில் உள்ள வராக சுவாமி கோவில் மற்றும் ஹயக்ரீவர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு இரவு தங்கிய அவர் இன்று காலை கோயிலில் நடைபெற்ற அஷ்டதல பாத பத்ம ஆராதனை சேவையில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார். சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள ரங்கநாயக்க மண்டபத்தில் வேத ஆசீர்வாதங்கள் முழங்க தீர்த்த மற்றும் லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோயிலில் இருந்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து வழிபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை அதிமுக தொடங்கியதாக தெரிவித்தார். அனைவருக்கும் பொதுவானது. யார் வேணாலும் அந்த ஆலயத்துக்கு சென்று இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். அதில் எந்த முரண்பாடும் கிடையாது. ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தால் குழுக்கள் அறிவிக்கப்பட்டு அந்த குழு தன்னுடைய பணிகளை தொடங்கிவிட்டது. நேற்றைய தினம் கூட அந்த குழு கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த குழு 4 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. 4 குழுவும் இன்றைக்கு தனித்தனியாக அதனுடைய பணிகளை செய்ய தொடங்கப்பட்டது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.